அஸ்ஸலாமு இன்றைக்கி இந்த சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கில் எப்படி வந்து அதாவது செல்ஃபாக வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கே பண்ணிக்கிறோம்னா எப்படி வந்து அளவு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இங்கே வந்து வீடியோவில் காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இந்த டேப்பை வச்சு சொல்கிறேன். இதை வந்து உங்கள் ஹிப்பில் வச்சு நீங்கள் எப்படி சாரி கட்டுவீங்களோ ஸ்டார்டிங்கில் போயிட்டு சாரி எப்படி வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்களோ அதே போல் நீங்கள் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு 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 சுற்று வந்து நம்ம சுற்றுவோம். அப்படி ஒரு சுற்று சுற்றும் பொழுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சும்மா என்னோட இதுக்கு பார்க்கும்பொழுது கரெக்டாக ஒரு 40 அல்லது 42 இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த அளவை வச்சு அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஊக்க போட்டுக்கணும் இந்த இடத்துல சாரியில் வச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த மெஷரிங் டேப் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் வந்தாங்கன்னா உங்களோட இந்த டேப்பை வச்சு நீங்கள் அழகாக ஹிப்பில் சைஸில் வந்துட்டு சைஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்க வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் சைடு வந்துட்டு அந்த மடிப்பு வைப்போம்ல நம்ம, அதுக்கு எப்படி அளவு எடுக்கணுங்கிறது அந்த டைமிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு வாங்க கிளாஸ் உள்ள வந்துட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி இருக்கு இல்லையா, இதோட உள் சைடு எது நல்லா பார்த்துக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி கரை இருந்தாலே தெரியும். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இதுக்கு சொல்கிறேன், உள் சைடு வெளி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எதுலையுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா முந்தானி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மடிப்பு எடுக்கணும். முந்தானியை வந்து எப்படி மடிப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சைடில் வந்து இந்த மாதிரி டேபிள் வச்சு நீங்கள் பண்ணும்போது சைடில் ஒரு சேர் இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. சாரி வந்துட்டு நமக்கு அழுக்காகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் கரை இருக்குது, இந்த சைடும் கரை இருக்குது. எந்த சைடு நம்ம மடிப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட மேலே போட்டு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி வந்து இது உள் சைடு வரும், இந்த சைடு தான் வந்து வெளி சைடு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் வந்து எப்படி நம்ம இப்போது அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் வந்துட்டு ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் சதையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல். அதையும் மீறி கம்மியாக யாரும் மோஸ்ட்லி கேட்க போகிறதில்ல. அப்படி பண்ணால் நீங்கள் வந்து ஒரு இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்குல்ல, இந்த கரையை வந்து வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இதுவே அவங்க கொஞ்சம் சதையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கரையிலேருந்து 1 இன்ச், புரியுதுங்களா? 1 இன்ச் வந்துட்டு கூட வச்சா போதும். அவங்க சொல்லுவாங்க, உங்களோட கஸ்டமர் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவு இதுதான் எனக்கு வந்துட்டு கரெக்டான அளவு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடம் வரும்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட 4 விரலில் அதை இப்படி வச்சு மடிப்பு கொடுக்கணும். என் சிஸ்டர்னா கொஞ்சம் நீங்கள் கொண்டு வரலாமே, முன்னாடி தான் இவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஈவனாக பண்ணும்பொழுது உங்களுக்கு இப்போ கரெக்டாக வரும். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் தலையில் வந்துட்டு ஷால் போடும்போது இந்த இடம் வந்து லைட்டாக வந்து தூக்குற மாதிரி ஆயிரும். தூக்குறா இந்த மடிப்புலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அழகாக ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த அளவுலேயே நம்ம வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? இதே போல் லேயராக கொண்டு வந்துடுங்க. சில பேர் வந்துட்டு இந்த லேயர் வந்து கம்மியாக கேட்பாங்க. சில பேர் என்ன சொன்னீங்கன்னா ஒரு 12 லேயராவது வரணும் சிஸ்டர் அப்படிவாங்க. அதுக்கு தகுந்த போல நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ மடிச்சு வச்சிட்டோம். இப்போ இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம சப்போர்ட்டிவ்காக கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கணும். இது நல்லா க்ரிப்பாக நிற்கும். இந்த இடத்துல கொடுக்குறத விட சைடில் கொடுக்குறது நல்லது. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம மடிப்பு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த சைஸ் எப்படி வருதுன்னு தெரியலனா நீங்கள் இந்த சைடு பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மடிக்கலாம். இதில் ட்ரிக்ஸும் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு கார்டு மாதிரி இந்த விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நீங்கள் டேப் அடிச்சு நீங்கள் பண்ணலாம். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும். நம்ம ஃபைனலாக இந்த இது இல்லையா, இந்த லேயரை கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணி இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஈவனாக பார்க்கணும். ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஊக்கு இருக்கு இல்லையா, போட்டு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு அப்படியே விடாதீங்க, இந்த இடத்துல லாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு தேவையான அளவு வந்துட்டு முன்னாடி வரும்.
47 அளவு வச்சு நான் வந்து இதில் முந்தானிக்கான அளவு விட போகிறேன். உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டான அளவாக எடுங்க. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மடிச்சதா உள்ள தள்ளிட்டு அடுத்தது எடுக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணியே எடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக வரும். ரெண்டாவது இந்த வீடியோ எடுத்தால் உங்களுக்கு புரியும், பட் ஆனால் இல்லை, அதனால் நானே எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி இதுக்கிட்ட ஒரு ஹூக் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு அதாவது ஷோல்டருடைய அளவு. ஓகேங்களா, முந்தானி சைடு வந்துட்டு நான் கரெக்டாக மெஷரிங் எடுத்தாச்சு. ஸோ இதை இப்போ பின் பண்ணிவிட்டு எப்படி முன்னாடி நம்ம எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்த இதுக்கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்து லாக் பண்ணி இன்னும் இப்படி வேணால் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு லேயர் வருது, நெக்ஸ்ட் இன்னொரு லேயர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேயராக வரும். இந்த லேயர் தான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஒரு சில சேலைகள்லாம் வந்துட்டு நமக்கு கட்டும்பொழுது நம்மளோட கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சேலைக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும்னாக்கா ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து முன்னாடி வந்து நம்ம அளவு எடுக்கணும், அது கொஞ்சம் எல்லாருக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும். அதை இப்போ சொல்ல போகிறேன். உங்களுடைய கையில் இந்த கையை வச்சு இவ்வளோ தூரம் அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. மெஷரிங் டேப்பால் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களோட கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 16 வருது. ஓகேங்களா, இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இதே போல் அகலமாக கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னா அதோட வந்து ஒரு 2 இன்ச் வந்துட்டு 18 வச்சுக்கோங்க. 18 இன்ச் வந்துட்டு நம்ம இங்கே வந்து நல்லா நேராக இந்த மாதிரி ஈவனாக வர மாதிரி கொண்டுட்டு வந்துடணும். சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் இதாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த போல் நம்ம கொண்டுட்டு வரணும். இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ஒரு தடவை செஞ்சு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளியராக புரியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி பின்னாடி இப்படி தான் வரணும். இப்படி வச்சு தேய்க்கக்கூடாது. இந்த ஹீட் ப்ரொடெக்ட் எதுக்காக இருக்குன்னா சாரி வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கும். நமக்கு வந்து ஒரே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறனால இதை ஆன் பண்ணிட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணியாச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரி எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து வாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னாடியில் அந்த முன்னாடியில் அதுக்கு நம்ம அயனிங் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணாமையே இங்கெல்லாம் நான் எடுத்து அயனிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து உள் சைடு நம்ம எப்படி வந்துட்டு மடிப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மடிப்பு எப்படி அயனிங் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெஷரிங்கால வந்து அளவு எடுத்தோம்ல 40 வந்துச்சா, அந்த 40 எடுத்து அதில் பின் பண்ணிவிட்டு அடுத்து உள்ள நம்ம ப்ரீ ப்ளீட்டிங், அதாவது அந்த மடிப்பு முன்னாடி உள்ள மடிப்பு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பகுதியில் மேலே வந்து இந்த மாதிரி ஊக்கு போட்டுக்கோங்க அடையாளத்துக்காக. இதே போல் மடிப்பு நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ இதே போல் வந்துட்டு நீங்கள் மடிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானிக்கு அதாவது முன்னாடி இருக்கோம்ல அதுக்கான ப்ளீட்டிங் வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா 6 லேயர் மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா, அதிகமாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுக்குவாங்க. நீங்கள் வந்து பார்த்து அளவு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து நம்ம இந்த இடத்துல பின் பண்ணிடுவோம். அதாவது சாரி வந்துட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம ஹிப்பில் வந்துட்டு நோண்டும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து சுற்றளவு எடுத்திங்க அப்படின்னாக்கா 40 இல்லை அதுக்கு மேற்பட்ட அளவு வந்துடும். அந்த அளவு கிட்ட நம்ம வந்து அழகாக ஒரு ஊக்க போட்டோமா, ஊக்க போட்டதுக்கப்புறம் நம்ம மடிப்பு வைக்கும்பொழுது சிலர் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு 6 மடிப்பு தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டொமக் கிட்ட வந்துட்டு ஒரு ஊக்கு வந்து நீங்கள் அளவு போட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். கீழே வரையும் நீங்கள் இந்த மடிப்பை வந்து அழகாக எடுத்து அந்த கால் இருக்குல்ல அதுக்கிட்ட வரையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுக்கணும்.
சரி வாங்க நம்ம அயன் பண்ணலாம். ஸோ இந்த மேட்டை விரிச்சுக்கிட்டு நம்ம இந்த இதில் இப்படி கீழே மேலே இப்படி ஃபுல்லாக கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மடிப்புலாம் அழகாக வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இது நார்மலான அயன் பாக்ஸ்ன்றதுனால நான் நல்லா ப்ரெஷர் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு சாரி ப்ரீ பண்ணுறதுக்குள்ளே இருக்குது டங்கு ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக பண்ணாலே போதும். பாருங்கள் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த உள்ள தள்ளி அதே அளவில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓரளவு வரும். ஓகேங்களா? ஹீட் இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டு ஹீட் இல்லாமல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணாமல் இந்த மாதிரி பவுன்ஸியாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு அது கட்டினா மட்டும்தான் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வீடியோவில் தெரியுதா? இந்த ஷேப் அதாவது ஒரு மாதிரி ரவுண்டாக இருப்பாங்க. இது இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து அயனிங் பண்ணியாச்சு. இதை வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இதை மடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஹிப்பில் ஊக்கு போட்டுருந்தோம்ல அந்த சைஸ் கொண்டு வந்து ஃபுல் சைடும் நீங்கள் வந்து அயனிங் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இந்த மடிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல முன்னாடி இந்த மடிப்பு அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட சாரியோட எண்டிங்கை கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து இந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுத்துடணும். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சென்டரில் வந்துடும் இந்த ஊக்கு. இப்போ இதுக்கிட்ட வந்து ஒரு ஹூக் போட்டுக்கோங்க இந்த சாரி அந்த மாதிரி மடிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முந்தானியை வந்து நான் இதே போல் மடிச்சிருக்கேன். நான் சொல்கிற போல் பண்ணுங்கள். இப்போ மடிச்சு நீங்கள் அங்கே ஒரு ஹூக் போட்டுருக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த லேயரை உங்கள் கையில் எடுத்துக்கணும். இதே போல் எடுத்து இதே போல் ஃபஸ்ட்டில் மடிச்சோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்து இது உள்ளக்க வந்து இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா இது உள்ளக்க வந்து கொண்டுட்டு கீழே வரையும் கொண்டு வாங்க. இப்படி ஒரு ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். நல்லா பாருங்கள். இந்த சாரியை நம்ம வந்து இந்த அளவு மடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ மடிப்பு வச்சதெல்லாம் உள்ள போயிடுச்சு. 6 மடிப்பு வச்சு பாருங்கள் அதெல்லாம் உள்ள போயிடுச்சு. இந்த முந்தானியோட மடிப்பு தான் நம்ம கையில் இருக்குது. தலைக்கு போடுவோம்ல அது. இதை தான் வந்து நம்ம சரி பண்ணணும். இதை நீங்கள் லூஸாகவே சரி பண்ணணும். ஏன் சொன்னேன்னா வந்து உங்களுக்கு மடிப்பு மிஸ் ஆயிடும். நம்ம ஊக்கு போட்டாலுமே இந்த இடத்துல வந்து மடங்கி ஒரு மாதிரி அச்சு வந்துடும் நம்ம கவர் வைக்கும்போது. ஓகே இப்போ இந்த லேயரை வந்து நம்ம மடிக்கணும். அதாவது கீழே உள்ள பார்ட்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு லேயராக மடிச்சாச்சு. மேலே உள்ளதையும் ஒரு லேயராக நம்ம மடிச்சாச்சு. இப்போது இந்த இடம் நெக்ஸ்ட் வந்து இந்த முந்தானி இதே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அதாவது மே சைடை வந்துட்டு நம்ம உள்ளேயும் அதாவது கீ சைடையும் அழகாக இன்சைட் பண்ணிட்டோம். நார்மலாக சாரி வந்துட்டு நம்ம மடிக்கிற போல். ஸோ இந்த எண்டிங் மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த போல் மடித்து அந்த சேலையோடைய நடு சென்டரில் ஒரு பகுதி இருக்கும். ஏன்னா நம்ம கீழே மேலேயும் மடிச்சதுனால இதே போல் நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கை நம்ம எடுத்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பக்கத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூக்கை எடுத்துட்டு நம்ம இந்த சாரி வந்து கட்டும்பொழுது இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். நார்மலாக வந்துட்டு கவரில் வந்து சில பேர் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணுறதுனால நான் கவரில் வைக்கல. கவரில் வைக்கும்பொழுது இந்த இடத்தையும் நம்ம